போற்றும் ஆராதனை 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 ஆண்டவர்க்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் மத்தியாக தம்மை சந்திக்க வரப்போகிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து காத்ததைப் போல அற்புதமாய் அதிசயமாக நம்மை காத்து வருகிறார். அந்த பரிசுத்த தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆகவே அவரை நன்றி கலந்த இருதயத்தோடு துதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். சங்கீதம் 84:11 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 84:11 மற்றும் 12 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை காத்தீர், அற்புதமாக எங்களை காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். இந்த புதிய நாளிலும் எழுந்து உடைய சமூகத்தில் வருவதற்கு இரக்கம் பாராட்டினீர். அதிகாலையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னதைப் போல ஆயத்தமாகி உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உடைய முகத்திற்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். உடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். உடைய தயவை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறபடியோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி எங்களை சுற்றிலும் கிருபை சூழ்ந்து கொள்வதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய், ஜெயத்தின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய், அற்புதத்தின் நாளாய், விடுதலையின் நாளாய், மேன்மை நாளாய் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து திருநாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். உடைய குறைவுகளை நிறைவாக்கும். நீர் அப்படி செய்வதற்காக மக்கு நன்றி. அவர்களோ ஒரு நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிறவர் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். அன்பின் கரத்தில், அற்புத கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசனம் நிரம்பி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புள்ளில் மேல் இறங்குகிற பனியை போல உடைய மகிமை உடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் பாடலை பாடி நாமத்தை உயர்த்தலாம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். உற்சாகமாய் பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ தேவனே, உயர்த்தி உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உடைய சமூகத்தில் கூடியிருக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி, நன்றி. கிருபை வெளிப்படுவதாக. புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
பாதை நோயும் வந்த போது வெண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். பாதை நோயும் வந்த போது வெண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாடு என் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவன் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவன் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு என் இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் யாவுமாயினார், என்னை தாங்கி எங்கும் அவர் என்னை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் யாவுமாயினார், என்னை தாங்கி எங்கும் அவர் என்னை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவனை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஆமென். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்துக் கொண்டார். அவர்
அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், முழு மனிதனாக மாற்றினார், முழு மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார்,
என் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுமே. உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அற்புதரே உமக்கு ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை, அற்புதரே உமக்கு ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை, பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உயர்த்துகிறோம். ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே, வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே, அபிஷேகமோர் மறுரூபமாய் ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆராதனைக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள்ளே இன்று வாசம் செய்யுமே. அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, ஆராதனைக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள்ளே இன்று வாசம் செய்யுமே. சீனாய் மலையிலே வாசம் செய்யும் சீயோன் உச்சியிலோ, கண்மலை வெடிப்பில் வாசம் செய்து என்னில் நீர் வாசம் செய்யோ. அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, ஆராதனைக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள்ளே இன்று வாசம் செய்யுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்த்துகிறோம். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, பிதாவின் வலது பாரசத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை அற்புதமாய் காத்தீர் ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் குழந்தைகளை தப்புவித்தீர் ஆண்டவரே. தகப்பன் பிள்ளை சுமப்பதை சுமந்து காத்தீர் ஆண்டவரே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. மன உளைச்சலில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. தொழிலை ஆசீர்வதித்தீர். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பொறுப்பெடுத்து நடத்தினீர். பல வருடங்களாய் காணப்பட்ட தடைகளை தகர்த்து முன்னேறி கடந்து போகும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டினதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரித்திர கொடுத்த சுகம் பலன் ஆரோக்கியம் ஆசீர்வாதத்திற்காக நன்றி கலந்த இருதயத்தோடுமை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராக இருந்தீர், நன்மை செய்கிறவராக இருந்தீர். நன்மையும் கிருபையும் தொடரும்படி அனுக்கிரகம் பண்ணினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபக்குறிப்பை பதிவிட்டு ஜனங்களுக்கு இது செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த மேன்மையான காரியங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களோடு நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். ஒரு கொடிய நாட்களில் ஆண்டவரே, சத்ருவானவர் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் என்று பலமாய் போராடி கொடுக்கிற நாட்களிலே, பிசாசின் வஞ்சக வலையிலே சத்ருடைய ஆண்டவரே நூதனமான காரியத்தை சிக்கிக்கொள்ளாதபடி தப்பி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் வழிநடத்தலையும் பாதுகாப்பை கொடுக்க போவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நிற்கிறவன் விழாதபடி காத்துக்கொள்ள கடவுள் எழுதப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பிசாசு கடிதங்களை வஞ்சிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த இந்த கொடிய நாட்களுக்கு
எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் வஞ்சக வலையிலே விழுந்து விடாதபடி தப்பி கடந்து போவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஜெப வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். ஜெப நேரங்களிலே ஆண்டவரே சரியாய் வந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். உபவாசங்கள், இரவு ஜெபங்கள், வேத தியானங்கள், தேவனோடு இருக்கிற உறவுகள் குறைந்து விடாதபடி இன்னும் தேவனுக்கு அருகில் நெருங்கி வர, தேவ உறவை காத்துக்கொள்ள, தேவ சத்தம் கேட்க ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பிசாசு செய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் ஆண்டவரே அவிழ்த்து போடத்தக்கதாய் சத்துரு எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் மேற்கொண்டு ஜெபிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தந்து காக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன சஞ்சலங்கள் விலகட்டும், மன துக்கங்கள் விலகட்டும், மன குழப்பங்கள் மாறட்டும், புது வழிகள் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காய் நன்றி. பரத்திலிருந்து வார்த்தைகள் உண்டாகட்டும், வசனங்கள் உண்டாகட்டும், பலப்படுத்துகிற வார்த்தைகள், தெளிவுபடுத்துகிற வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஜெபங்களை கேட்டு செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும். இந்த காலை நேரத்தினுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து கர்த்தரை நன்றி கலந்த இருதயத்தோடு துதிக்கிறேன். அப்படியே பரிசுத்த திருநாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலே மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாட்களில் அநேகரை பார்க்கிற போது குழப்பத்தில் அவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தோடு காணப்படுகிற சூழ்நிலையை நாம் அநேக சகோதர சகோதரிடத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அநேகர் குழப்பத்தோடும் சஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் பலவிதமான வியாதிகளோடும் வறுமைகளோடும் வாழுகிற இந்த நாட்களிலே அநேகர் குழப்பத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை, ஒரு தெளிவான பாதையில் பயணிக்க முடியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, யாரிடத்தில் ஆலோசனை கேட்பது என்று தெரியவில்லை. பல நாட்கள் நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன், கர்த்தனுக்கு ஜெபத்திற்கு பதில் தரவில்லையே, குழம்பி போய்விடுகிறார்கள். தேவ சித்தத்தை அறிவதற்கு முடியாமல் தடுமாறி நிற்கிற இந்த சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென், அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லுங்கள். என்னோடு கூட பேசும், என்னோடு பேசும், எனக்காக பேசும், என்னோடு பேசும், எனக்காக பேசும். ஆண்டவரே, இப்படி பேசுவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 28 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 28. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். சஞ்சலத்தினால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அருமையான ஒரு வசனத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். என கண்பானவர்களே, ஒரு கடைசி காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். உண்மையற்ற ஒரு காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். யாரை நம்புவது, யாரை நம்ப முடியாமல் இருப்பது என்று தெரிய முடியாத குழப்பமான ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இழப்புகள், நஷ்டங்களை நாம் சந்திக்கிற போது முடிவு எடுக்க முடியாமல் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் சஞ்சலத்துக்குள்ளாகி மனக்குழப்பத்திற்குள்ளாகி நம்ம அப்படியே பலவீனம் அடைந்து விடுகிற சூழ்நிலையில் தள்ளப்படுகிறது இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய புனித பவுல் இப்படி தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். பாருங்கள், 2 தீமோத்தேயு 1:7 வசனம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் இப்படி சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடாமல். தெளிவு இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தெளிவாய் இருக்கணும். தெளிவாய் முடிவெடுப்பதற்கு நாம் தேவ சமூகத்திற்கு போக வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு நம்ம போகிற போது அவரிடமிருந்து நமக்கு சரியான, நேர்த்தியான, அழகான, நம்ம எதிர்காலத்தை அறிந்த தேவனிடமிருந்து நிச்சயமாக பதில் நமக்கு வரும்.
அப்போஸ்தலனாகிய புனித பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், எஸ், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். அப்ப தெளிந்த புத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழப்பத்தோடு இருப்போம் என்றால் எளிதில் சத்துரு நம்மளை மேற்கொண்டு விடுவான். இருளின் வல்லமையில் எளிதில் நம்மை மேற்கொண்டு விடும். ஆகவே ஒரு தெளிந்த புத்தி உணவலாக இருக்க வேண்டும். ஆமென். நமக்குள்ள தெளிவு இருக்க வேண்டும். ஒரு தடுமாற்றங்களை நாம் தவிர்த்து விட வேண்டும். மனக்குழப்பத்தில் நாம் இருந்து கொண்டிருப்போமானால் சத்துரு எளிதில் நம்மை வீழ்த்தி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நம்ம தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். குழப்பத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. குழப்பத்தின் ஆவிகள் நம்மை தடுமாற பண்ணுகிற போது நாம் தேவ சமூகத்தில் நின்று அந்த சத்துருவை மேற்கொண்டு ஜெயம் எடுத்து வெற்றி பெற்றவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்வதற்கு தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஆமென். வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஆமென். நான் உலகத்தை நாம் கவனித்து பார்க்கிற போது நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்தங்கள் கவனித்து பாருங்கள், எல்லாருக்குள்ளும் இந்த மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அநேகர் மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஒரு மன கஷ்டங்கள், மன துக்கம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு வியாதி சந்தித்ததினால், சில நஷ்டங்கள், கஷ்டத்தினால் மனதுக்குள்ள அமைதியை இழந்து சஞ்சலத்தோடு வாழப்படுகிற நிலைகளை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நாம் அப்படி இல்லை. நாம் தெய்வ சமூகத்தில் போகிற போது, தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, அவருக்கு நமக்கு இருக்கிற உறவின் நிமித்தம், அவர் நமக்கு கொடுக்கிற வழிகாட்டுதல் நிமித்தம் நிச்சயமாகவே இந்த சஞ்சலங்கள், குழப்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும். நம்ம அவரை நம்ப வேண்டும். சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெயம் பெற்றவர்களாய் வெற்றி பெற்றவர்களாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. யோபு 17:7 பாருங்கள். யோபு 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது, என் அவயங்களில் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது. பாருங்க, சஞ்சலத்தினால் கண்கள் இருளடைந்து பாருங்க. அப்போ குழப்பத்திற்கு இடம் கொடுக்கிற போது நம்முடைய வாழ்க்கை தடுமாற ஆரம்பிப்பது மட்டுமல்லாமல் பலவிதமான பலவீனங்கள் நம்மை தாக்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக தவறான முடிவெடுப்பதற்கு காரணம் என்ன? மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், முடிவெடுக்க முடியாமல் என்ன செய்வதென்று தெரியவில்லை, புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆமேன். அந்த புலம்பிக் கொண்டே இருக்கிறது நிமித்தம் நம்முடைய மனத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கிறது. சத்துருவுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் இந்த நாட்களில் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. எல்லாம் மாயை. ஆமென். ஒரு மாயையான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாயமான இந்த உலகத்தில் நாம் எதிலும் தடுமாறாதபடி, திசை மாறாதபடி, விழுந்து விடாதபடி, சத்துருக்களை சிக்கி விடாதபடிக்கு நமக்கு வைக்கப்பட்ட பாதையில், நமக்கு வைக்கப்பட்ட தேவ நோக்கத்தில் பயணிப்பதற்கான நமக்கு கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதம் 66:12, சங்கீதம் 66:12 இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமேன். மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆமேன். அப்போ மனிதர்கள் நம்மை மேற்கொள்ளுகிற சில சந்தர்ப்பங்கள் உண்டு. நாம் தண்ணீரையும் தீயையும் கடந்து வருகிற சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அதெல்லாம் தாண்டி வருவதற்கும் தப்பித்து வருவதற்கும் வேண்டிய கிருபைகளை நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய ஞானத்தினாலோ, நம்முடைய படிப்பினாலோ, நம்முடைய இருக்கிற பணத்தினாலோ, நம்முடைய இருக்கிற ஆள் பலத்தினாலோ நாம் கடந்து வர முடியாது. நாம் முற்றிலும் முழுவதும் தேவனை சார்ந்து கொண்டவர்கள், தேவனை பற்றி கொண்டவர்கள். அவர் நம்மோடு இருக்கிற போது இப்படிப்பட்ட குழப்பங்களை, இப்படிப்பட்ட தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதற்காகத்தான் நாம் தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், துக்கங்கள், இழப்புகள், பெருமூச்சுகள், இவைகளுக்கெல்லாம் தப்பி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபையை பெற்றுக்கொள்கிற நேரம் தான் இந்த காலை நேரம். அல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். யோபு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, யோபு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில் வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில் வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். நிர்பந்தம் ஒரு நெருக்கடி. ஆமென். நெருக்கடி.
சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 4:1 இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேவன் விலாசத்திலே கொண்டு வைத்தார் என்று சொல்லுகிறார். பாருங்க, நெருக்கம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடில் எனக்கு பதிலளித்தருளும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். பாருங்க, அப்போ எல்லாருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிறது. முடிவெடுக்க முடியாத சில நெருக்கங்கள், குடும்பத்தில் பண நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்கிற போது சஞ்சலத்திலே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடக்கூடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும், ஆனால் போராட்டமே வாழ்க்கையாய் மாறிவிடக்கூடாது. அதற்கு நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவார். அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடுவோம். அல்லேலூயா. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே படத்தில் படும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மனக்குழப்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனக்குழப்பத்திலிருந்து, இந்த மன சஞ்சலத்திலிருந்து, மன துக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். முதலாவது, நாம் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். ஆமென். நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். அன்னாருடைய வாழ்க்கையில் இந்த குழப்பங்களும் சஞ்சலங்களும் துக்கங்களும் துயரங்களும் பாடுகளும் அவமானங்களும் இருக்கத்தான் செய்தது. வேதம் சொல்லுகிறது, அன்னாள் தேவ சமூகத்திற்கு வந்தாள். ஆமென். நம்ம தேவ சமூகத்திற்கு வரணும். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய காரியத்தை தேவ சமூகத்தில் சொல்லி இளைப்பாறுவதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை. நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மனதுக்குள் அந்த சஞ்சலத்தை தூக்கி அலைந்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். அப்படி அல்ல. நம்மால் அந்த சஞ்சலத்தை குழப்பத்தை தூக்கி நடக்க முடியாது. அது நம்மை வேதனைப்படுத்தும், நம்மை பலவீனப்படுத்தும், நம்முடைய எதிர்காலத்துக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஆகவே தேவ சமூகத்திற்கு நாம் வர வேண்டும். ஆமென். முதலாவது நாம் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். தன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, தன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற, தன்னை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை அவள் தேவ சமூகத்தில் வந்து தேவனோடு பகிர்ந்து கொண்டாள். நம்முடைய காரியத்தை நாம் தேவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 62:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் சொல்லுகிறாள், நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்கிறார். ஏலிக்கு சொல்கிறார், ஏன் நீ குடித்து வெறித்தவளை போல் இருக்கிறாய் என்று கேட்டபோது சொல்கிறார், நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அப்படி என்றால் என்ன? தன்னுடைய இருதயத்தை தேவனோடு பகிர்ந்து கொண்டேன். என் பாரத்தை தேவனுக்கு சொல்லிவிட்டேன். என் பிரச்சனையை தேவனுக்கு நான் சொல்லிவிட்டேன். நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தை நான் தேவனுக்கு சொல்லிவிட்டேன் என்று பதிலளிக்கிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ நாம் தேவ சமூகத்தில் வர வேண்டும். நம்முடைய இருதயத்தை தேவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய இருதயத்தை
தேவ சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும். ஊற்றிவிட்டு ஒரு இளைப்பாறுதலை பெற வேண்டும். ஆகவே தான் சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 1 பேதுரு 5:7 நாங்கள் வாசிக்கிற போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. மனிதன் விசாரித்தாலும் விசாரியாமல் போனாலும் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நான் பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துகிற தேவன் யார்? நம்மை விசாரிக்கிறவன். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரத்தை, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய சஞ்சலத்தை, மனக்குழப்பத்தை நாம் தேவ சமூகத்தில் நாம் சொல்லுகிற போது ஒரு இளைப்பாறுதலோடு நாம் என்ன பண்ணுகிறோம்? கடந்து போகிறோம். எரேமியா 20:12 பாருங்கள். எரேமியா 20:12 பாருங்கள். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். என்னுடைய பிரச்சனைகளை நான் உம்மிட்ட சொல்லிட்டேன். ஆமென். என்னுடைய பிரச்சனைகளை நான் உம்மிடத்தில் நான் சொல்லிட்டேன்ப்பா. நான் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை நான் உம்முடைய சமூகத்தில் நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பிரச்சனைகளை நாம் தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒரு பழக்கமுள்ளவர்களாய் இருப்பது மிகவும் அவசியம். எரேமியா 42 நீங்கள் வருகிற போது 2வது வசனத்தை பாருங்கள். 42:2 பாருங்கள். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு. நம்ம நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் தான் நமக்கு தெரியப்படுத்தணும். இந்த குழப்பத்தை விடுதலை பெறுவது எப்படி, இந்த குழப்பத்தை வெளியே வருவது எப்படி, என்ன முடிவு எடுப்பது என்பதை குறித்த ஒரு தெளிவை தேவன் தான் நமக்கு தர வேண்டும். சங்கீதம் 32:8 என்பது உன்மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஆகவே வழி காட்டுகிறவர் அவர், வழி நடத்துகிறவர் அவர். நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் தான் நமக்கு காமிக்கணும். அது மனிதனால் முடியாது. அப்படி குழப்பமான சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். தேவனோடு நம்முடைய இருதயத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். அவருடைய ஆலோசனையை பெற வேண்டும். அவரால் வழிநடத்தப்பட வேண்டும். அவரால் போதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குழப்பத்திலிருந்தும் இந்த சஞ்சலத்திலிருந்தும் நாம் வெளியே வர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள் நம்முடைய உள்ளத்தை பாதித்து கொண்டே இருக்கலாம். அதன் நிமித்தம் அநேகர் அதை நினைத்து 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 கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தூங்க முடியாது. நீங்கள் சங்கீதம் 6:6 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 6:6 பாருங்கள். 6ஆம் சங்கீதம் 6வது வசனம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராமுழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். பாருங்க, என் பெருமூச்சினால ஏதோ ஒன்று மனதில் வைத்து குழம்பிக் கொண்டே இருப்போமானால் இளைத்து போனேன். சரீரம் பலவீனம் அடையும். ராம் முழுவதும் கண்ணீராகத்தான் இருக்கும். சமாதானம் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். சந்தோஷம் நம்மை விட்டு போய்விடும். ஆமென். சத்துரு எளிதில் நம்மை வஞ்சித்து ஏமாற்றி தவறான முடிவுகள் எடுப்பதற்கு நடத்தி விடுவான். இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே மனக்குழப்பத்தில் விடுதலை பெறுகிற இடம் தேவ சமூகம். தேவ உறவில் நாம் வாழ்ந்து ஜெபிக்கிற போது இந்த மனக்குழப்பத்திலிருந்து, மன கஷ்டத்திலிருந்து நமக்கு தெளிவான வழியில், சரியான வழியில் நம்மை நடத்துகிறவர் தேவன். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஒரு சரியான வழியை கர்த்தர் நமக்கு காட்டுவார். 7வது வசனம் சொல்லுகிறது. 7வது வசனம். துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. பார்த்தீங்களா? துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று. பார்த்தீங்களா? ஏன்? அது நம்மை வருத்தி கொண்டே இருக்கும். குழப்பம் நம்மை பாதித்து கொண்டே இருக்கும். நல்ல முடிவில் எடுக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. ஆகவே தேவ சமூகத்தில் வந்து தேவனோடு நம்முடைய இருதயத்தை பகிர்ந்து கொண்டு தேவ ஆலோசனை பெற்று தேவன் காட்டும் வழியில் நடக்கிற போது நிச்சயமாய் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. ஆமென். இந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. எரேமியா 31:13 நாம் வாசிக்கிற போது, எரேமியா 31:13,
அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவ சமூகத்தில் வருகிற போது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், ஒரு மனிதனை அவர் தேற்றுவார், அவர் சஞ்சலம் நீங்க அவரை சந்தோஷப்படுத்துவார் என்பதை விசுவாசிப்போம். நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். மிகுந்த கிருபையின்படி அவர் நமக்கு இறங்குவார். ஆமென். சஞ்சலங்கள் தவிப்பு நிச்சயமாய் ஓடி போகும். புதிய வழியை தேவன் நமக்கு காட்டி நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டோம். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீ உன் இருதயத்திலிருந்து வாசிப்போம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபம் மாயே. ஆமென். உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தை தீங்கையும் நீக்கி போடு. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நீக்கி போடுவதற்கு, அதை எடுத்து போடுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மனக்குழப்பத்தில் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். மனக்குழப்பத்தோடு இனி அலைய வேண்டாம். இந்த மனக்குழப்பத்திலிருந்து, இந்த மன பிரச்சனையிலிருந்து, மன உளைச்சலிலிருந்து, மன சஞ்சலத்திலிருந்து, மன வேதனையிலிருந்து பல நாட்கள் மற்றவர்கள் பேசின வார்த்தையால் நீங்கள் காயப்பட்டு இருக்கலாம்.
வருத்தப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதன் நிமித்தம் மனதுக்குள்ள ஒரு துக்கம், மனதுக்குள்ள ஒரு வேதனை, மனதுக்குள்ள ஒரு சஞ்சனை, அந்த மன உளைச்சலோடு நாம் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, தேவ சத்தம் கேட்க முடியாது, நிம்மதியாய் வாழ முடியாது. அதிலிருந்து இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அன்னால் தேவ சமூகத்தில் அவள் மன கஷ்டத்தோடு வந்தாலும் புறப்பட்டு போகும்போது அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் 1:18 எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்த பின்பு அந்த துக்கத்தை மாற்றுகிற தேவன், சஞ்சலத்தை மாற்றி போடுகிற தேவன் நிச்சயமாக சஞ்சலத்தை மாற்றி போட்டு சமாதானத்தால் நிரப்புவார். ஆமென். சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னாரே, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார், அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். எல்லா பிரச்சனைகளும் மாறும். ஆண்டவரை நம்புங்கள். ஆமென். அவர் சமூகத்தில் வரும்போது அவரை தேடுவர்கள் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுவர்களுக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், அவரை பாடி ஆராதித்திருக்கிறோம். பல வருட பிரச்சனைகள், பல வருட போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு இந்த நாளிலே ஒரு சமாதானத்தோடு, ஒரு நிறைவோடு, திருப்தியோடு கடந்து போவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசனம் இறங்கி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான பலவீனங்களும், எல்லா விதமான சோர்வுகளும் ஆண்டவரே விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நீரே என் தெய்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கிறேன். நான் என்னை மறக்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன். நான் என்னை மறக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, Hallelujah, உற்சாக மனதோடு Hallelujah, எல்லா மன குழப்பங்களும் விலகட்டும், மன சஞ்சலங்கள் விலகட்டும். Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆமென். சங்கீதம் 142, சங்கீதம் 142 1 மற்றும் 2 வசனங்களை நாம் பார்க்கிற போது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். கெஞ்சுகிறேன். அடுத்த வசனம், 2வது வசனம், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நல்ல வசனத்தை பாருங்கள். அவருக்கு முன்பாக, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக என் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிற அவருக்கு முன்பாக என் மனதில் இருக்கிற குழப்பங்கள், மனதில் இருக்கிற துக்கங்கள், மனதில் இருக்கிற சஞ்சலத்தை ஊற்றி விடுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நான் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை எல்லாம் அவர் சமூகத்தில் நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென். இப்பொழுது இந்த நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில், அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற இந்த நேரத்தில் சஞ்சலத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடவும், நெருக்கத்தை அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவதற்கும் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? சஞ்சலத்தை ஊற்றி விடுகிற நேரம்.
அவன் நெருக்கத்தை அறிக்கையிடுகிற நேரமாய் இருக்கிறது. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் சமூகத்திற்கு நேராய் வருகிறோம். பல நாட்களாய் உடைய பிள்ளைகளை நெருக்கிக் கொண்ட சஞ்சலங்கள், வேதனைப்படுத்துகிற நெருக்கங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே. சஞ்சலங்கள் விலகி போகட்டும், நெருக்கங்கள் விலகி போகட்டும். ஆண்டவரே, சமாதான சந்தோஷத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடனினால் வந்த சஞ்சலமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலங்களாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சஞ்சலங்களாக இருக்கலாம், மற்றவர்கள் பேசுகிற கடினமான வார்த்தைகள் ஏற்பட்ட மன குழப்பங்களாக இருக்கலாம். எதுவானாலும் இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் மனம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான போராட்டங்களும், எல்லா விதமான பிரச்சனைகளும், எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அப்பா, சஞ்சலங்களை மாற்றுகிற தேவனே, குழப்பத்தை மாற்றுகிற தேவனே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனே, உடைய சமூகத்தில் வந்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குழப்பத்தை உண்டாக்குற பொருளாத இருளின் வல்லமைகள், அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ வருங்காலத்தை குறித்த கவலை, வருங்காலத்தை குறித்த ஏதோ சில பிரச்சனைகள் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கலங்கடித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அவையிலிருந்து விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவின் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஆண்டவர் குமாரனா இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும், புது வழிகள் உண்டாகட்டும், புது பாதைகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு எழுதப்பட்டிருக்கிறது. சஞ்சலத்தை தூக்கி ஆண்டவரே சுமக்காமல் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடிய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். ஆண்டவரே, கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் விலகி போகட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் விலகி போடட்டும். ஹல்லேலூயா, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்களை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்களை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லமை இல்லை எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மன குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், மன துக்கங்கள் மாறி போகட்டும். சமாதான சந்தோஷத்தால் நிரப்பி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். தகப்பனே, உமக்கு நன்றி. உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதற்காய் உமக்கு நன்றி. ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவான் எழுதப்பட்டிருக்கிறது. பல நாட்களாய் உடைய பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நீங்கும்படி ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிறார்கள். அவைகளாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டவே நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், தொழில் விருத்தி அடையட்டும், உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு இந்த நாளிலே பதில் வரட்டும். அப்பா, ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அற்புதங்கள் செய்வீராக, பல அற்புதங்கள் செய்வீராக. ஆண்டவரே,
முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முடிவுகள் எடுக்க, சரியான முடிவு எடுக்க, தேவ சித்தத்தின் முடிவு எடுக்க, தேவ ஆலோசனைப்படி முடிவெடுக்க முடிய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தொழிலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விலகட்டும். புது வழிகள் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் மக்கு நன்றி. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா விதமான தடைகளும் விலகவும், புது வழிகள் உண்டாகவும் அனுக்கிரகம் பண்ணும். எப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் மக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷித்த ஞானத்தை தாரும். பிள்ளைகள் பள்ளிக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர்கள் ஆண்டவரே கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு கட்ட வேண்டிய கட்டண தொகைக்காக ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து அவருடைய கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் செய்வதற்காய் நன்றி. இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாளாய் இருக்க போவதற்காய் மக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். அப்பா, இப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் மக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே, ரட்சகரே, இயேசு நாதா, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை வழிநடத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் ஆட்சி பேர்கள் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.